தேவைப்பட்டா நாங்க ஏதாவது தப்பான முடிவெடுத்துருவோன்னு நீங்க அவங்கள பயமுறுத்தணும். தப்புதான், சொல்லாம வர வைக்கிறது தப்புதான். ஆனா எல்லாமே நர்மதா வாழ்க்கைக்காக தானே நீங்க நம்பணும். கண்டிப்பா எனக்கு நம்பிக்கை இருக்கு. இது போதும் பிரபாகர், மற்றதெல்லாம் லோகேஷ் பார்த்துப்பான். நிறைய வேலை இருக்கு, அப்போ போயிட்டு வரட்டுங்களா? சரி வரேன். வரோம். ஏங்க, உங்க குடும்பத்துல உள்ளவங்க கூட நீங்க பேசிட்டு இருந்திருந்தா நம்ம ரங்கநாயகி பையன் கதிருக்கே நம்ம நர்மதாவை கட்டி கொடுத்துருக்கலாம். இப்படி நர்மதாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு கடல் தாண்டி போக வேண்டிய அவசியம் இல்லைல்ல. அப்படி ஒண்ணு நடக்கவே கூடாது மாலதி. இந்த ஜென்மத்தில் அவங்களுக்கு நமக்கும் எந்த தொடர்புமே இருக்கக்கூடாது. அப்படி ஒரு நினைப்பே உனக்கு தேவையில்லை. இழுத்துட்டு போய் நல்லா சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கேன். வாழ மாட்டடா, நீ சந்தோஷமாவே வாழ மாட்ட. கோயில வச்சு சொல்றேன், நீ நல்லாவே இருக்க மாட்ட. நல்ல வேலை கோயிலா போயிடுச்சு. ஒழுங்கு மரியாதை உயிர் படைச்சு தப்பிச்சு போயிடு. ஏய் நர்மதா, எங்க போயிட்டு வர? பார்த்தா தெரியலையா? காய்கறி வாங்கிட்டு வரேன். தாத்தாக்கு ஒரு கால் வீக்கமா இருக்குன்னு பாட்டி சுரக்கா பொரியல் பண்ணி தர சொன்னாங்க. அதான் வாங்கிட்டு வரேன். என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல, நான் வாங்கிட்டு வந்திருக்க போறேன். நானும் எதுக்கு சும்மா வீட்டுல இருக்கணும், அப்படியே நடந்து போயிட்டு வரலாம் தான் போனேன். சரி வா போலாம். ஐயோ, நான் வரலப்பா. உங்க அம்மா என்ன பார்வையிலேயே எரிச்சிருவாங்க. நான் நடந்தே போறேன். ஒன்னு தெரிஞ்சுக்கோ, எங்க அம்மா பேசுறத காதுல வாங்கியும் வாங்காத மாதிரியும் போயிட்டே இருக்கணும். அதெல்லாம் பெருசாவே எடுத்துக்க கூடாது. என்ன நீ வாழ்க்கையில இந்த மாதிரி சின்ன சின்ன சந்தோஷம் கூட இல்லனா அப்புறம் எப்படி? என்ன சந்தோஷம்? என்ன பின்னாடி உட்கார வச்சு கூட்டிட்டு போறதுல உங்களுக்கு என்ன சந்தோஷம்? உங்க அம்மாக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்னு தெரியும்ல. என்ன ஆகும்? ஒரு லவ்வரை பின்னாடி வச்சு கூட்டு போறதுல சந்தோஷம் இல்லையா? கல்யாணம் பண்ணிட்டு பின்னாடி உட்கார வச்சு கூட்டு போனா தான் சந்தோஷமா இருக்குமா என்ன? சும்மா அப்படியே உட்கார்ந்துட்டு பேசிட்டு போனா அந்த நாளை எப்படி இருக்கும் தெரியுமா? என்னவா இருந்தாலும் இப்போதைக்கு அதெல்லாம் வேண்டாம். நான் வேணா ஒண்ணு பண்றேன், கூட அப்படியே பைக்கை தள்ளிட்டு நடந்தே வரட்டுமா? அதெல்லாம் வேண்டாம், நான் நடந்து போய்க்கிறேன். சரியா? அண்ணே, பூ வாங்கிக்கோங்க. இல்ல வேண்டாம், நான் கிளம்புறேன். என்னண்ணே, லவ் பண்ற பொண்ண கூட்டிட்டு போறீங்க, பூ வாங்கி கொடுக்க மாட்டீங்க? நாங்க லவ் பண்றது எப்படி உங்களுக்கு தெரியும்? என்னண்ணா அப்படி பாக்குறீங்க? லவ் பண்ற பொண்ணுக்கு பூ வாங்கி கொடுக்க வேண்டியது தானே. லவ் பண்ணி கல்யாணம் பண்றது இல்லையா? வாங்கி கொடுங்க. நாங்க எதுக்கு கல்யாணம் பண்ண போறோம்? எனக்கு அதெல்லாம் தெரியாது. ஆனா நீங்க ரெண்டு பேரும் நல்ல ஜோடிக்கா. இவ்வளவு சொல்றதால அந்த பூவை வாங்கிக்கிறேன். எவ்வளவு அது? முழம் 40 ரூபாண்ணா. 2 முழம் கொடு. 3 முழமா எடுத்துக்குங்க. ஏய், நான் 2 முழம் தானே கேட்டேன். அண்ணே, உங்க ஜோடி பொறுத்து சூப்பரா இருக்குண்ணே. அதுக்கு தான் இந்த 1 முழம் ஃப்ரீ.
எனக்கு பூ வாங்கி தரீங்க? அதான் அந்த பொண்ணே சொல்லுச்சுல, லவ் பண்ணிட்டு நாளைக்கு கல்யாணம் பண்ணிக்கிறது இல்லையான்னு. அவ ஏதோ விக்கிறதுக்காக சொல்லிட்டு போறா, அதுக்காக நான் வாங்கிக்க முடியுமா? இப்ப நீ என்ன சொல்ற நர்மதா? வயசு பொண்ணு தலையில பூ இல்லாம இருக்கிறேன்னு வாங்கி கொடுத்தேன், அத வாங்கி வச்சுக்க கூடாதா? எனக்கு தெரியாது, நீ வாங்கி தான் ஆகணும். ப்ளீஸ் வாங்கிக்கோ, எனக்காக வாங்கிக்கோ நர்மதா, வாங்கிக்கோ. இந்தா ப்ளீஸ் வாங்கிக்கோ. இவ்ளோ சொல்றதுனால வாங்கிக்கிறோம், ஓகேயா? கொடு. இன்னும் ஒழுங்கா உனக்கு பூ கூட வைக்க தெரியல. வீட்ல அம்மா வச்சு விட்டுருவாங்க, வேற எப்பவும் நான் பூலாம் வைக்கிறது இல்ல. சரி, திரும்ப நான் வச்சு விடுறேன். ஆம், குடு, அதெல்லாம் நான் ரொம்ப நல்லா வச்சு விடுவேன். குடு. திரும்ப திரும்ப. எதுக்காகவும் என்ன நடந்தாலும் யார் என்ன சொன்னாலும் என்னை கைவிட மாட்டேன்னு சத்தியம் பண்ணுங்க. சத்தியம். எனக்கு ஒரு டவுட்டு. முன்னாடி எல்லாம் வீட்டுக்கு போறதுனாலே சந்தோஷமா போவேன், இப்பயே ஒரு மாதிரி டல்லா இருக்க, என்ன விஷயம்?